அந்த பாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமா பாடிட்டு இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா. சோ இது மாதிரி பாடிட்டு இருக்க சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏமா நீ மட்டும் தனியா பாடிட்டு இருக்க, உன் குரல் மட்டும் தனியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து பாத்தீங்கன்னா ரெனோவேட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் சாமி பாட்டுல எல்லாம் எதுக்கு சார் வந்து நம்ம சுத்தி பாத்துட்டு இருக்கணும், எல்லாருமே வந்து ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சாரி சார் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வாய் அதிகம் தான், பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பொண்ணு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கார பாத்துக்கிறதுக்கு ஒரு குட்டி பையனை வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சூப்பரா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்கிராட்ச் புக்கையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்க்கறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாப்பிடுறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் தான் ரொம்ப வந்து பிடிச்சமான விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச அந்த குக்கிங்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட போட்டோ எடுத்து அப்படியே வந்து அந்த ஸ்டாம்ப் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒட்டி வச்சுப்பாங்க. சோ கரெக்ட்டா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் என்னடா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஓபன் பண்ணிடுறான்.